ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அமித்ஷா பார்க்கும்போது ஒரு 10 அமைச்சர் பட்டியல் கொடுத்துட்டு வந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த தேர்தல் நடத்த முடியாது, இவங்கெல்லாம் போனோம். அதில் துரைமுருகன் பேர் இருக்கு. இடி வந்து அடுத்து அட்டாக் ஆனால் இப்போ முன்னாடி 4 வருஷம் பார்த்த ஒரு துரைமுருகன் தான். ஆமாம், இப்போ துறை இல்லாதனால விட்டுருவாங்களா? நிச்சயமாக சம்மன்ஸ் கொடுத்து விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அதனால் அவர்லாம் வந்து இந்த வயோதிக காலத்தில் ஒரு அவருக்கு ஒன்றும் வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. அவர் வந்து எப்படி மற்ற ஜூனியர்கள் நடத்த வேண்டும் என்று இதுவரை அவர் நடத்தியதே கிடையாது. எத்தனை டெண்டர், எத்தனை கான்ட்ராக்ட் கட்சிக்காரங்க கொடுத்துருப்பாருன்னு ஒரு பட்டியலை போட சொல்லுங்க. அவர் தான் அப்படி இருக்காருன்னா அவருடைய மகன் அதுக்கு மேலே மதிக்கிறது இல்லைங்கிறாங்களே. யாரையும் மதிக்கிறது கிடையாது. கட்சிக்காரில் ஒருத்தரையும் அவன் எந்த அமைச்சரும் மதிக்கிறது கிடையாது. எந்த அமைச்சர்களையும் அவர் மதிப்பதில்லை. எந்த அமைச்சர்களும் மற்ற நிர்வாகிகளை மதிப்பதில்லை. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், எம்எல்ஏக்கள் யாரும் நிம்மதியாக இல்லை இந்த ஆட்சியில்.